சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனைகள் தேவையில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. தோல்விகளைக் கண்டு துவண்டு விடாமல் வெற்றிக்காக போராடியவர்கள்தான் இன்றும் அனைவரது மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வரலாற்றின் கதாநாயகர்களாகவும் மிளர்கின்றார்கள். அந்த வகையில் வரலாற்றில் இன்றைய நாளில் பதிவான முக்கிய வரலாற்று சம்பவங்களின் பதிவு இது. விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையில் 6ஆம் சுற்று பேச்சுக்கள் 2003ஆம் ஆண்டு ஜப்பான் ஆர்கோன் நகரில் ஆரம்பமானது. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் என்னும் நிறுவனம் 1850இல் ஆரம்பிக்கப்பட்டது. முதலாம் உலகப் போரின் முக்கிய அம்சமாக 1915இல் பெரும் கடற்படை தாக்குதல் இடம்பெற்றது. இதன்போது பிரித்தானிய மற்றும் பிரெஞ்சு கப்பல்கள் 3 மூழ்கடிக்கப்பட்டன. ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்ட மகாத்மா காந்திக்கு 1922ஆம் ஆண்டில் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதன் பின்னர் 2 ஆண்டுகளில் அவர் விடுதலையானார். டெக்சாஸ் மாநிலத்தில் 1937இல் நியூ லண்டன் நகரில் பாடசாலை ஒன்றில் ஏற்பட்ட இயற்கை வாயு வெடிப்பில் 295 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உயிரிழந்தனர். இத்தாலியில் 1944இல் விசுவியஸ் எரிமலை தீப்பிழம்பை கக்கியதில் 26 பேர் உயிரிழந்தனர். ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை விட்டு வெளியேறினர். 1953ஆம் ஆண்டு மேற்கு துருக்கியில் இடம்பெற்ற நிலநடுக்கம் காரணமாக 250 பேர் உயிரிழந்தனர். எகிப்தில் 1989ஆம் ஆண்டு 4400 ஆண்டுகள் பழமையான பதனிடப்பட்ட உடல் ஒன்று பிரமிட் ஒன்றினுள் கண்டுபிடிக்கப்பட்டது. 2003ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா ஈராக்குடன் போரை ஆரம்பித்தது. இதன்போது ஈராக்கின் மத்திய வங்கியிலிருந்து 1 பில்லியன் பெறுமதியான பணம் சதாம் உசேனினாலும் அவரது குடும்பத்தினராலும் எடுத்து செல்லப்பட்டது.